57வது உபதேசம் தென் குழந்தை. தென் குழந்தை என்கிற திருக்குழந்தை பெருமாளுக்கு மாயக்கூத்தன், தாயாருக்கு அலர்மேல் மங்கையர் நாச்சியார். இது வேதசாரன் பூதவல்லி என்கின்ற ஒரு தம்பதியினர். இந்த வேதசாரன் பூதவல்லியை கல்யாணம் பண்ணினர். அவளுக்கு ஒரு பொண்ணு கமலாவதினு பிறந்தாள். அந்த கமலாவதி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அஸ்மாசுரன் ஒரு அசுரன் மாமியாரை கட்டிவிட்டார். கொஞ்சம் வேற இருக்கும். குமுதவல்லி நாச்சியார் கடத்தின்னு போயிட்டா. அப்போ இவர் போய் பிரார்த்திக்க பெருமாள் இதை நீக்க அசுரனை கொண்டு அந்த பெண்மணியை நீக்கி கொடுத்த இடம் மாயக்கூத்தன் அப்படின்னு கூட சென்று நீ என் கொடுக்கேன் போல் வளை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் காடலற்று ஒழிய விழுந்து வரிகள் பல வலையால் முன் பரிசு அழிந்தேன் மாடக்கொள்மறை தென் குயந்தை வனம் குணமான நின்று மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்ந்த வேல்போர் ஆழிவல்லவனை ஆதரிப்பே என்று ஆழ்வாருடைய பாசனம். இங்க அழிமணவாழ பெருமாள் நாயனாருடைய சூத்திரம் சாகரை பரிசு அழிக்கும் சேஷ்டிக ஆச்சரியம் குலத்தே கோடிவிடும் என்பது இந்த பெருமாளுக்கு உண்டான ஆச்சாரியர்களுடைய சூழ்நிலை. 58வது உபதேசம் இரட்டை திருப்பதி தொலைவெளி மங்கலம்னு பேர். தாமிரபரணிக்கு இந்த பக்கம் ஒரு உபதேசம், அந்த பக்கம் ஒரு உபதேசம். இந்த உபதேசத்துக்கு பெருமை என்னன்னா, நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடைய நங்கை, நம்மாழ்வாருடைய திருத்தாயாருக்கு உடைய நங்கை, உடைய நங்கை பிறந்த ஊரு திருவன் பரிசாரம் உடைய நங்கையுடைய அவதாரம். இந்த உடைய நங்கை காரிமாரனை திருமணம் செய்து கொண்டு நம்மாழ்வார் மாறனாக பிறக்க, ஷடகோபராக பிறக்க, இவர்கள் குலத்தின் வழக்கப்படி இந்த பெருமாள் கிட்ட கொண்டு போகணும்னு நினைச்சாளா. ஆனா பெரியவாடா சொல்லிட்டாளா, இது பாரு நீ நம்மாழ்வார் இந்த குழந்தையை மட்டும் அந்த பக்கம் கூட்டி போயிட்டியால, இந்த குழந்தை பகவானுடைய சௌந்தரியத்திலேயே அப்படியே மயங்கி போய் அவனுக்கே என்று ஆகிவிடும், கூட்டி போறியா கேட்டாளா. அம்மா சொன்னாடா, இல்லையே கட்டாயம் நான் கூட்டி போவேன், பகவானை சேவிக்க வேண்டியதுதானே நம் கடமைன்னு சொல்லி கூட்டி போயிட்ட. நம்மாழ்வார் இந்த பெருமாளை நினைத்தாலும் உருகி விடுவர். அப்பேற்பட்ட பெருமாள், 2 பெருமாள் இரட்டை திருப்பதி இல்லையா. தேவப்பிரான் என்கின்ற ஸ்ரீனிவாசர், அரங்கலோச்சனன் என்கின்ற செந்தாமரை கண்ணன், குடந்தை கண்ணி நாச்சியார். சுப்ரபர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி யாகம் பண்ணணும்னு நினைச்சார். யாகம் பண்ணும்போது பூமியை உழுதார். உழுதும்போது ஒரு தராசு தட்டு கிட்டியது, இன்னொரு பக்கம் ஊசி கிட்டியது. தராசு தட்டு என்பது ஆணாக, ஊசி என்பது பெண்ணாக ஆயிற்று. அப்பா சொன்னாரா, நீங்களுக்கு விமோசனம் கொடுத்ததற்கு நன்றி. ஒரு காலகட்டத்தில் குபேரனுக்கு அந்தர்கத சிஷ்யர்களாக இருந்து கைங்கரியம் செய்து கொண்டு வந்தோம். தவறான கோலத்தில் இருந்ததால் குபேரன் எங்களை சபிக்க நாங்களும் இந்த தராசு தட்டாக ஒரு ஊசியாக பிறந்தோம். உண்மை போல ஒரு மகாஜானி, சுப்ரபர் போன்ற மகாஜானி எங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்தீரே. அவர் வித்யாதரனும் பத்னியாகவும் இருந்து தராசு முள்ளாகி மறுபடியும் விமோசனம் பெற்ற ஊர். திருந்து வேதமும் வேள்வியும் திருமகளிருக்கும் தாம் அறிந்து இருந்து வாழ பொருணல் வடகரை வந்து வன் துளைவெளி மங்கலம் கருதர கண்ணி கைகொள்ள அந்நாள் தொடங்கி இந்நாள் பொருள் இருந்திருந்து அரந்தலோசன என்று என்றே நெய்ந்திருந்துமே என்று சொன்ன ஒரு கஷேத்திரம். சுப்ரபரங்கிற மகிழ்ச்சி இவாளுக்கு விமோசனம் கொடுத்துட்டு நித்திய படி பெருமாளுக்கு தாமரை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக குளத்தில் சென்று தாமரை புஷ்பங்கள் எடுக்கிறான். பின்னாடியே பெருமாள் வருகிறான். ஒரு நாள் சட்டம் யார் வரான்னு திரும்பி பார்த்தா இந்த பெருமாளை பார்த்துட்ட. பெருமாள் சொன்னாரா, தாமரை எதற்காக பறிக்கிறேன், ஆனா என் கண்ணை நன்றாக உச்சி நோக்கிப்பார், என் கண்ணழகா தாமரை அழகா. ஏன்னா பெருமாளுக்கு தாமரை கண்ணன். திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கிறார், தாமரை கண்ணான் உலகு. இந்த உலகுன்னு சொல்றதே தாமரை கண்ணனுக்கு சொந்தம். பரிமேலழகர் போன்ற மகத்தான தமிழில் எந்த துவேஷமும் செய்யாத மகாத்மானிகளாக இருந்தவர் அவள உரையில் எழுதியிருக்கார். தாமரை கண்ணான் என்றால் கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய உலகுன்னு எழுதிட்டார். அப்படின்னா திருவள்ளுவர் ஜெயினரா, பௌத்தரா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரா, இஸ்லாத்தை சேர்ந்தவரா, மதமே இல்லாம அவருக்கு வெறும் ஒரு தாடி மீசை மட்டும் வச்சு பஸ்ல உட்காந்து வச்சுள்ளாமா, அவர் என்ன பண்றதுன்னு கேட்டா தாமரை கண்ணான் உலகு. கிருஷ்ண பக்தராக இருந்தவர். தாமரை கண்ணான் என் குணத்தான் பகவான் ஆதிபகவன் இந்தியனை சாலும் கவி மகாலட்சுமி தவ்வை ஆத்தான தேவதைகளை கொண்டாடிட்டார். நிச்சயமா பரம மகாத்மானா சனாதன தர்மத்தில் இருக்க தாமரை கண்ணான் அரவிந்த ரோஷன் பேரு. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழிமணவாழ பெருமாள் நாயனாருடைய சூழ்நிலை
घटित घटक घटना बांधवम अब्बूरिले द्विगुणம் அஸ்வினி தேவதைகள் அவிர்பாவம் ஒவ்வொரு யாகத்திலும் தங்களுக்கும் அவிர்பாவம் வேண்டும் என்பதற்காக பிரார்த்திக்கவும் தொலைவில் மண்டலம் நம்மாழ்வாருடைய பெற்றோர்களும் இந்த ஊரை சார்ந்த பெற்றோர்களுடைய குலதெய்வம் வச்சுக்கோ குலதெய்வம் இந்த ஊரை சார்ந்தவர். இது 58வது விதிதேசம். இன்னும் 2 விதிதேசம் ஆயிடுச்சுன்னா பாண்டிய நாடு ஆயிடுது. 59வது விதிதேசம் ரொம்ப பிரசித்தமாச்சு. அது எதனால சொல்றேன், இந்த கஷேத்திரத்துக்கு திருக்கோளூர் என்று பெயர். மதுரகவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். திருப்பாணாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருமங்கையாழ்வார் திருக்குறையில் திருவாரி திருமங்கையில் வந்த திருக்குறையில் அவருடைய அவதார ஸ்தலம். அடுத்தது மண்டங்குடி பெரியாழ்வார் ஆண்டார் ஸ்ரீவேலி. அப்ப மதுர கவியாழ்வார் ஆழ்வார்களே ரொம்ப மதுரமாக பாடக்கூடியவர். மற்றவாழ்ல பாடுவார், அவர் பாடினா மதுர கவி. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பெற்று இகழாத பல்லுறவில் ராகம் மாற்றி தன்பத்தில் தலவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கி தேசிகன் இவருடைய கண்ணீர் செலுத்தாமல் இந்த பிரபந்தத்தை சுருக்கி ஒரு அழகான ஒரு பாசுரத்தையே இயற்றினார். மதுர கவியாழ்வார் பிறந்த ஊர் திருக்கோளூர். திருக்கூடல் திருக்கோளூர். இந்த திருக்கோளூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வைத்த மாநிதி என்பெருமாள். தாயாருக்கு பூதவல்லி என்று பெயர். பார்வதி தேவியிடம் ஒரு காலகட்டத்தில் குபேரன் அபச்சாரப்பட குபேரனுக்கு சாபம் கொடுத்தாள் தாயார். அம்பாள் அம்பாள் சொன்னால், என்னிடத்தில் நீ அவசாரப்பட்டதால் அவசாரப்பட வேண்டும் என்று நினைப்பதால் நீ உடல் அழகை இழக்க கடவாய். அதனால என்ன ஞாபகம். இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் பல பேருக்கு குபேர யந்திரம், குபேர பிரதிஷ்டை, குபேரனுடைய போட்டோவா இருப்பாங்க. குபேரன் ஜம்முன்னு பார்க்க ஒரு காலம் அடிச்சு அதை 10 மணி உட்கார்ந்து மேல மகாலட்சுமி இப்போ ஒரு 24 கேரட் கோல்ட் காயினா குபேரன். அந்த குபேரன் மாதிரி குபேரன் கிடையாது. வாஸ்தவமா குபேரன் நீங்க கோவில் எல்லாம் போனீங்கன்னா டிஃபார்ம்டா இருப்பாரு, ஹேண்டிகேப், ஸ்பெஷலி ஏன்னா பார்வதி சாபம் குபேரனுக்கு உண்டு. சொத்தையெல்லாம் இழக்கடவான்னு சொன்னாங்க. குபேரன் கிட்ட உடல் அழகு போனாலும் போட்டோம், சொத்து எல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு நேரம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ண. பெருமாள் சொன்னா, இழந்த சொத்து எல்லாம் நான் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால பகவான் கொடுத்தவழியா வைத்த மா நிதி, நிதியை கொடுத்தார். நிக்ஷேப வித்தனாக கொடுத்தார். தர்மகுப்தன் என்கின்ற ஒரு 7 பிராமணன் இந்த ஊரில் இருக்கும் போது அவர் முன்ஜென்மத்தில் ஒரு ராஜாவாக யாருக்கும் ஒண்ணு கொடுக்க மாட்டார். ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கை காட்டவே மாட்டார். அதனால அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்து இப்போது ஒரு 7 பிராமணனாக பிறக்க அந்த 7 பிராமணன் பிரார்த்தித்தாராமையோ வீட்டுல கல்யாணம் வச்சுட்டேன்னு நிதி வேண்டுமே. அப்போது பரத்வாஜ மகர்ஷி அனுகிரகம் செய்ய அவர் இந்த கஷேத்திரத்துக்கு வைத்தமானதி பெருமாளை பிரார்த்திக்க அந்த பெருமாளும் நிதியை கொடுத்தார். வைத்தமானதி திருக்கோளூர். ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இன்னும் சோறு பருகும் நீர் பின்னும் பெற்றிகள் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீமல்லி மண்ணியுள் அவன் சீ வழமிக்க அவன் ஊர் வினவி பின்னம் என் இடமான புகுமூர் திருக்கோளூரே என்பது பாசம். இந்த சரித்திரம், இந்த கோவிலுக்கு அழகான ஒரு சரித்திரம், ராமானுஜரோட சம்பந்தப்பட்ட சரித்திரம். என்னன்னா, ராமானுஜர் கஷேத்திரமா போயிட்டு ஒரு கஷேத்திரத்துக்கு போகும்போது ஆழ்வார் திருநகருக்கு வழி கேட்டார். கூதல் வருதல் செய்யாதே ஒரு பொண்ணு சொல்லிட்டு, ஐயோ இந்த ஊர் பொண்ணு கிட்ட வாயே வச்சுக்கூடாது போறதுக்கு சாதாரண ஒரு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு நம்ம ஆழ்வார் பாசுரத்தை எடுத்துட்டார். கூதல் வருதல் செய்யாதே ஐயோ இவ்வளவு படிச்சுட்டு திருக்கோளூர். இந்த திருக்கோளூர் கஷேத்திரத்துக்குள்ள ராமானுஜர் அப்படி அழகிட்ட ஒரு பொண்ணு பாவாடை கட்டிட்டு எங்க ஊர்ல இருக்க மாட்டேன். ராமானுஜர் கூட்டு கேட்டேன், ஏமா வைக்கமானதை சேவிக்கணும்னு அடியேன் வந்திருக்கேன். இந்த பெருமாள் தரிசன பாகியம் கிடைச்சிருக்குன்னா இந்த ஊரையே தந்துவா. இந்த ஊரில் இருந்து பகவானை சேவிக்க வேண்டும் என்று நினைத்த நீ அழுது கொண்டு செல்லலாமோ? ஆழ்வார் ஒருவர் கூரையில் 7 உடுத்தி, அதாவது ஒரு வஸ்திரம் இருக்குன்னா போறாங்க, கட் பண்ணி 6 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணினால் பண்ணுவோமே, இந்த பெருமாளை விட்டு போக மாட்டோம். இப்பேற்பட்ட இந்த வைக்கமானதியை விட்டு நீ செல்லலாம் பெண்ணே, போகலாமோ அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கணும்? Swami, I'm trying to I don't like this city. Somehow I'm not able to get the comforts at all. Lot of water logging. அதெல்லாம் சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்லவே என்ன சொல்லிட்டு வரிசையா எடுக்கிறார். அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்குடலை போலே அகமறிந்து விட்டு
விட்டேனோ இருவரை போலே தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னி போலே தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டை மானை போலே பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே தாக்கோலம் செய்தேனோ அனசூயை போலே தந்தை இங்கே என்றேனோ துவனை போலே முன்னெடுத்து சொன்னேனோ சக்கரந்துவை போலே முதலடியை பெற்றேனோ அனல்களை போலே பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே எந்தருமான் என்றேனோ பட்டபிரானை போலே ஆராய்ந்து விட்டேனோ திருமணிஷையார் போலே அவன் சிறியேன் என்றேனோ ஆழ்வாரை போலே ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே யான் சத்தம் என்றேனோ ஆழ்வாரை போலே அடையாளம் சொன்னேனோ கரம்பனை போலே அந்தரங்கம் சொன்னேனோ ஜடையை போலே அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரை போலே அகம் வேணி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே ஏழுமற்றேன் என்றேனோ மதுரகரியாரை போலே தெய்வத்தை பெற்றேனோ தேவனியை போலே ஆழ்மறை என்றேனோ வசுதேவரை போலே ஆயனை வளர்த்தேனோ யசோதரை போலே அனுராத்திரி செய்தேனோ அண்ணங்கள் போலே அவன் பொறியை நீங்கேனோ அவன் பொறியை நீங்கேனோ குச்சேரரை போலே ஆயுதங்கள் நீங்கேனோ அகஸ்தியரை போலே அப்படின்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்கிறார். 81 வார்த்தை சொல்றார். இதுக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஒரு 12-13 மணி நேரம் உபன்யாசம் பண்ணிருக்கேன் யூடியூப்ல. நிறைய மகா உபன்யாசம் அழகா இருக்கும். அவர் ராமாயணம் படிச்சிருக்கா, மகாபாரதம் படிச்சிருக்கா, பாகவதம் படிச்சிருக்கா, ஆச்சாரியர்களுடைய திவ்யசரித்திரத்தை எப்படி படிச்சிருக்கா, அதையெல்லாம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திரௌபதி தன்னை வஸ்திராபகரண சமயத்துல எந்த தைரியத்துல பெருமாளைய காப்பாற்றுவது விட்டா, அந்த தைரியம் அந்த பக்தி எனக்கு இருக்கா, அது இருந்திருந்தா நான் திருக்கோளூர் இருக்கலாம். திரௌபதியை போல அந்த பக்தியே, அதனால நான் இந்த ஊருக்கு கிளம்புறேன். ஏதேனும் ஆவே நீ குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமணி திருப்பதியை பத்தி ஆழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றார்? முதல்ல கொக்காய் குறுகாய் பிறப்பேனி, அடுத்தது வந்து கோனேரியில் வாழும் மீனா, ஒரு மீனா இருக்க போறேன். மீனை வந்து கொக்கு சாப்பிட்டு அப்புறம் திருப்பதி சம்பந்தம் இருக்கும். அப்புறம் நான் கம்பமரையான, நான் ஒரு கம்பகமாக இருக்கும் தவமுறையை நான் ஒரு மரமா இருக்கேன். மரத்தை வச்சுட்டு போயிட்டா முள்ளா இருக்கேன், ஐயோ யாரையா குத்திட்டேன், அருமையா இருக்கேன், ஜலத்துல போயிட்டா ஒண்ணுன்னா இருக்கணும் 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 குலசேகராக சொல்றார். கடைசியில ஒரு தீர்மானம் கொடுக்க, நகராதது ஒரு இடத்துக்கும் போகாதது கல. திருப்பதி பெருமாளுடைய கர்ப்பகிரகத்து வாசல்ல படியாய் கிடந்து ஒரு பவளவாய் காண்கிறேன், படியாய் இருக்கேன். அப்புறம் ஆழ்வார் யோசிச்சார், ஐயோ பெருமாள் கிட்ட போய் நான் இதுவாகணும் அதுவாகணும் கேட்கலாமா? பக்தி நிஷ்டனுக்கு பெருமாள் பூர்த்தி பண்ணி வைப்ப, நம்பையா கேட்கறதுக்கு அவர் என்ன எதுவாகணும் நான் ஆழ்வேன். ஏதேனும் ஆவேன். அந்த பொண்ணு சொல்றா, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே அப்படின்னா அவர் எவ்வளவு பிரபந்தத்தை படிச்சிருக்கா பாருங்க. அந்த மாதிரி 81 வார்த்தை சொல்றாங்க. இந்த ஊர்ல குலசேகர ஆண்டாளை போல பக்தி இருக்கா, பிஞ்சாய் பழுப்பேனோ ஆண்டாளை போலே, தேவமச்சரியே என்றேனோ மதுரகவி ஆழ்வாரை போலே, அகம்பேகி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே 81 வார்த்தை பிரம்மா கொண்டு சொல்றது. ஒரு பொண்ணு கிட்ட கூடுதல் வருதல் செய்யாதே ஒரு வரி. இந்த 81 வரி ராமானுஜர் சொன்ன சினிமா நானும் வந்து அப்ப அந்த பொண்ணு கிட்ட அம்மா நீ இருக்க கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு தகுதி இருக்குன்னு சொல்ற, எனக்கு ஒரு தகுதியினே நான் வந்துள்ளேன். இவ்வளவு பொறுமையாக கேட்பதாக இருந்தால் நீங்கள் ராமானுஜராகத்தான் இருக்க வேண்டும் சொன்னோம்னா அந்த பொண்ணு வீடு செய்ய ராமானுஜருடைய அந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி பின்னையில் அமர்ந்ததுதான் சரித்திரம். அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு கற்பிச்சாச்சு, அந்த காலத்துல பெண்கள் படிக்கவில்லை, ஆண்கள் மட்டும்தான் படிச்சா, இது அது பண்ணா இது பண்ண. இந்த பொண்ணு 5 வயசுல 6 வயசுல 81 வார்த்தை சொல்லிச்சுன்னா பிஹெச்டி பண்ண வழக்கம் அவ்வளவு தெரியாது. இப்ப டாக்டரேட் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுவார். திருக்கோளூர் அது எங்க இருக்கு, பெண் பிள்ளை எவ்வளவோ, இது வந்து சைவ பிள்ளையா அசைவ பிள்ளையா அந்த அளவுக்கு சொல்லுவா. பெண் பிள்ளைன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரதிநிதி. இதுதான் 59வது உபதேசம். பாண்டிய நாட்டு உபதேசத்துல கடைசி சஷ்டிய பூர்த்தி பண்ண போறோம். 60வது உபதேசம் திருக்குருகூர் என்கின்ற ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் சம்பிரதாயத்தை சொன்னாலே நம்ம ஆழ்வார் தான். பாக்கி ஆழ்வார்களுக்கு பெயரிட்டு சொல்ல வேண்டும். திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார். ஆழ்வார் சாதிச்சார் நீங்க உபன்யாசத்தை கேட்டீங்கன்னு விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா
நம்மாழ்வாருக்கு மட்டும்தான் ஆழ்வார் பேர். ஆழ்வார் தான் அவர்தான் நடு. அந்த அத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களும் அந்த நம்மாழ்வாருடைய தேசத்தை கூறிக்கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ரிஷி ஜுஷாமணி கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமூர்த்திகம் சஹஸ்ர சாக்காம் ருத்ராட்சி திராவிணி கிரந்த சம்ஹிதாம் என்று பராசரம் எடுத்தார். எதிகு சாம அகர்வணங்களுக்கு சமமாய் திருவிருத்தம் திருவாசனையும் பெரியவர் திருவந்தாரி திருவாரூரணி என்கின்ற 4 பிரபந்தங்கள் பாடினார். ஒரே இடம். மற்ற ஆழ்வார்களுக்கு திருமங்கை ஆழ்வார் எடுத்துட்டீங்கன்னா குதிரை தெரியுங்க. வெரி குட். ஆடகமா குதிரையிலேயே விதேசமா போவார். நம்மாழ்வார் அப்படி இல்லை. எல்லா பெருமாள் இவர் பேரும் போவார். என்னை பற்றி கொஞ்சம் பாருங்க. இல்ல சார், ஏற்கனவே 2 பேர் இருக்கா, வெயிட்லெஸ் வச்சு நாளைக்கு உங்களை பாருங்க. பெருமாள் ஆழ்வார் கிட்ட பிரார்த்தித்து பாசுரம் பெற்று விவேக ஆழ்வார் திருநகர். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆதித்யான்னு பேர். ஒன்னும் தேவும் உலகமற்றும் யாரும் இல்லாமல் 411 தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாளி திருக்குறுகூர் என்ற ஆதித்யான் நினைத்த அச்சை செய்யும் நாளிலே. ஆதித்யான் இருக்கும்போது எங்கேயாவது போகலாமா? இந்த பெருமாள் ஆதி காலத்திலேயே வந்தவராட்சியும் இந்த சரித்திரத்தில் இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம். ஆதிநாத வல்லின்னு பேரு. பிரம்மா அவர்கிட்ட போய் கேட்டுட்டார், உயர்ந்த இடம் சொல்லுங்க பூமியில தவம் செய்வதற்குன்னு சொன்ன உடனே இந்த குருகாபுரி என்கின்ற கஷேத்திரத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில் படிச்ச ஒரு ஹிஸ்டாரி எழுதியிருக்கார். குருக்ஷேத்திரத்துல ஆண்ட குரு மன்னர்கள் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு இடத்த வாங்குறோம், இந்த இடத்துல நாசிக்கு ஒரு ஏக்கர் வாங்குது, ரொம்ப பணம் இருக்குன்னா அங்க வாங்கி இங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல குருக்ஷேத்திரத்துல குரு பூமியில இருந்தவர்கள் இந்த இடத்துல இடம் வாங்கிட்டார். குருபூமி மன்னர்கள் ஆண்டதால் குருகூர் அப்படின்னு பேர் இருக்கும். ஆழ்வார் திருக்குறுகூர்னு சொல்றோம் இல்லையா, அதனால குருகூர்னு இருக்கு. இன்னொரு சரித்திரம், ஒரு நாள் அங்க உண்ட பாகவதோத்தமர்கள் பகவத் பிரசாதத்தை உண்ட மிச்சத்தை சாப்பிட்டு மோட்சம் போயிட்டோம். கோணகம் செய்யணும் கருவரே புனிதம் என்றே அப்படின்னு அந்த இடத்துல இருக்கா. தாந்தன் என்கின்றவர் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய இந்திரன் அவனை அவமானப்படுத்த அவரும் தான் இந்திரன் பிராயசித்தம் செய்து அவர்கிட்ட க்ஷமாபணம் கேட்டு இந்த தாந்தனும் வைகுண்டம் சென்றான். அனந்த கருட விஸ்வசேனாரிகள் ஆழ்வார்களாக பிறந்தார்கள். இல்ல, அனந்தன் சொல்லக்கூடியவர் தான் ராமானுஜர், விஸ்வசேனர் என்கிறவர் தான் நம்மாழ்வார். இப்பேற்பட்டவர்கள் பிறந்திருக்கா. இந்த இடத்துல பவிஷ்யராச்சாரிய சன்னதியும் உண்டு. நம்மாழ்வாருக்கு அப்புறம் ராமானுஜருக்கு முன்னாடி ராமானுஜருடைய விக்கிரகம் ஏற்பட்ட ஊர் இந்த ஊர். தாமிரபரணி நதியை தாய்த்து ஏற்பட்ட இடம் பவிஷ்யராச்சாரிய சன்னதி. இங்க பின்னாடி போகும்போது ரொம்ப அழகான சன்னதி ராமானுஜர் செய்திருக்கிறார். அடுத்தது அதாவது சங்கர் சொல்லக்கூடிய ஒரு மகாகவி, அவருக்கு பெருமாள் வராக பகவானா காட்சி கொடுத்த ஊர் இது. அதனால உபயப்பிரதான பிரணவமான உழைக்கோவிலில் எத்தேவும் என்னும் பரேஷத்துவம் பொய்யும் அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய அழகுமணவாள பெருமாள் நாயனார் எடுத்துட்டார். 40 சோழ நாட்டின் விவேசம், 2 நடுநாட்டின் விவேசம், 18 பாண்டிய நாட்டின் விவேசம். கணக்கெடுத்து பார்த்தா 6 விவேசங்கள் முற்று பெற்றது. இப்ப பல்லவ நாடு தொண்டை நாடு வந்து போறோம். முதல்ல நம்ம ஆரம்பிக்க போது மாமல்லபுரம் என்கின்ற திருக்கடல் மல்லை என்கின்ற கஷேத்திரம். இதற்கு அர்த்தசேத்துன்னு பேர். ஞாபகம் சொல்றோம். சேத்து பெரியவாழ அவ்வளவு காலங்கள். ஒருவேளை சேத்து வரைக்கும் போறதுக்கு தனம் இல்லைன்னா என்ன பண்றது? ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் ஒரு சாக்க சொல்லிட்டு நீங்க அப்படியே மாமல்லபுரத்துக்கு போயிட்டு வந்துருக்கோம். அதுக்கு அர்த்தசேத்துன்னு பேரு. இது மல்லர்கள், அதாவது மாமல்லர்கள், அதாவது பல்லவர்கள் ஆண்ட ஒரு தலைநகரியாக இருந்தது. 2 கஷேத்திரங்கள் சொல்றார். ஒன்னும் காஞ்சிபுரம், இன்னொன்று மாமல்லபுரம். மாமல்லபுரத்துல இந்த பொன்னியின் செல்வன் நித்யாயம் எல்லாம் வராங்க. வந்து பெரிய பகீரத பிரயத்னம், டைகர் கேஸ், மகிஷாசுர மர்தினி, கஜலட்சுமி இதெல்லாம் இருக்கு. நடுவில் பெருமாளா இருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அங்க போய் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விடுவாங்க. இந்த பெருமாள் நட்ட நடுவுல உட்காந்து ஓரமா கூட இல்ல, நடுவுல இருக்க அவரை சுற்றி பிரதட்சணமா பண்ணிட்டு பாவமே செய்து பாவமே அணிங்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த பெருமாளை மட்டும் சேவிக்க வந்தாங்க. அந்த ஊர்ல சேவிக்க வேண்டிய பெருமாள் ஒருத்தர் பாக்கி என்ன மான்யூமெண்ட்ஸ், நீங்க செருப்பை போட்டு போகலாம், செருப்பு போடாம போகலாம் அப்படி. ஆனா இந்த ஒரு கஷேத்திரம் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம். மாமல்லபுரம் அர்த்தசேத்துன்னு பேரு. பெருமாளுக்கு ஸ்தல சயன பெருமாள், புஜங்க சயனம், உத்தியோக சயனம், உத்தான சயனம், வீர சயனம், இவ்வளவு சேர்த்துக்கோமா. இது ஸ்தல சயனம். பெருமாளுக்கு ஆதிசேஷனே இருக்க மாட்டார், கீழே படுத்துருக்கார். கீழே படுக்கிறாங்க, பாறையை இருக்க வேண்டாம்னா அதுக்கு ஒரு சரித்திரம். புண்டரீகர் என்கின்ற மகர்ஷி பெருமாளுக்கு தாமரை புஷ்பங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று நினைத்தார். தாமரை புஷ்பமாக சேர்த்துட்டார். ஒரு நாள் என்ன எடுத்து அந்த குளத்துக்கு பக்கத்துல
ஜலம் ரொம்ப கடல் ஜலம் ரொம்ப வந்துச்சு. இதை என்ன பண்ணிட்டா இன்னொரு கலந்துனா அந்த காவல் தூக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கை ஜலத்தெல்லாம் கையால வாரி ஏற்கனவே நினைச்சு இதெல்லாம் வாரி ஏற்க முடியும் காரியமா. அப்ப பெருமாள் ஒரு சிறு பிள்ளையாக வந்து நான் உனக்கு பண்றீங்க இந்த விஷயம் திரும்பி பார்க்கறதுக்கு எல்லா சமூக ஜலத்தெல்லாம் வச்சடிக்காக இருக்குது. அப்ப பெருமாள் வந்து செயல்படுத்தாராம் பக்குவப்படுத்தாராம். அப்போதுதான் தெரிவதான் தனக்கு பெண்களும் செய்ய வேண்டும் என்று வந்தவன் சாட்சாத் பெருமாள். ஆதிசேஷனுக்கு கூட காரணம் பெருமாள். பம்பாயில எல்லாம் போரிங் ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருதுன்னு வச்சுருவாங்க. அதுல வந்து எந்த சீட்டும் பார்க்க மாட்டேன், ஒரு கட்சி தூக்கி போட்டுருவாங்க. அது எந்த இடம் கீழே தலையா இருந்தாலும் அந்த கட்சி போய் இடத்துல போய் உட்காந்துணும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ண சட்டை கடலுக்கு வந்து சொல்லிட்டு என்ன பண்றதுன்றதுனால ஆதிசேஷன் இருக்கார படுத்திருக்காரா. ஸ்தலத்தில் சயனித்ததால் ஸ்தல சயன எம்பெருமான் நிலவங்கள் தாயார் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் பல்லவர்களுடைய இவ்வளவு சிற்ப வழிபாடெல்லாம் நடுவில் இருக்கும். ஆழ்வாருடைய பாசுரம் பாராய்ந்துமிழ்ந்த பவளத்தூணை படிக்கடலின் அமுதத்தை பரிவார்க்கின்ற சீரானை எம்மானை தொண்ட தங்கள் சிந்தை உள்ளே முளைத்தெழுந்த தீ கரும்பினை போரானை கும்பசுத்த போர் ஏற்றினை புனர்மருதம் நடந்த பொற்குன்றினை காரானை இடக்கடிந்த கற்பகத்தை கண்டதுனால் கடற்மல்ல ஸ்தலசயனத்தே அப்படின்னு ஆழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். திருக்கடல் மல்லை. இப்ப நான் சொல்றது அப்படியே இந்த ஈசிஆர் ரோட்லயே அந்த பக்கமா வரலாம். எங்க வரைக்கும் போயிட்டேன், மாமல்லபுரம் வரைக்கும் போயிட்டேன். ஸ்தலசயன பெருமாள் பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் திருக்கடல் மல்லை. கொஞ்சம் நடுவாங்க. அதாவது உயர்ந்த ஆஸ்தானங்கள் ஆழ்வார்கள் கொண்டாடின மாயாஜால் பிஜேபி இதற்கெல்லாம் நடுவே ஏதோ பெருமாள் ஓரமா உட்கார்ந்து இருக்க அந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போயிட்டு பிஜேபியை போய் அபிவாதத்தை சொல்லிட்டு அங்க வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அங்க விநாயகம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரத்துல எல்லாம் போயிட்டு அங்க நீங்கள் விளையாடக்கூடிய அக்குழியத்துக்கு போயிட்டு டைம் இருந்ததுன்னா ஒரு வேலை கட்டிட்டு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாவம் மோட்சம் கொடுக்குறதுன்னு ஒரு பெருமாள் கிட்ட நித்திய கல்யாண பெருமாள் பேரு திரு இடரந்தை எந்தை பிராணி. இடப்பக்கமாக பூமி பிராட்டியை தாங்கிக் கொண்ட கஷேத்திரம். ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா 1990s கூட ஒரு பிரசித்தமான இப்ப போன நல்ல கூட்டம் எதுக்கு கல்யாணம் நித்திய கல்யாண பெருமாள். இவர் மேட்ரிமோனி நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இவருக்கு ஒரு ரூல் உண்டு என்னன்னா நம்ம கோவில வந்து மாலை போட்டுக்கணும், அந்த மாலையை எடுத்துன்னு போகணும். கல்யாணம் ஆனாலும் திருப்பி தம்பதியா வரணும். அந்த வர பொண்ணும் ஆணும் வரத்துக்கு ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு தம்பதியா இருக்கணும். இதே நீ வேண்டிய நீயே போய் மாலை கொடுத்துட்டு வந்துடும் சொல்றதுல அந்த வரக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பரவாயில்லைங்களா அவங்க பார்க்கலாம். நித்திய கல்யாண பெருமாள் ஆச்சரியமான பெருமாள். ரொம்ப அழகான கோவில். இங்க திருவிடந்தை கோயிலா ஆச்சரியம் ரொம்ப அழகா இருப்பாங்க. பெருமாளே இந்த வராக நீங்க விதேசிகளுக்கு சொல்லி பாருங்க. வராக போர் அப்படின்பா. அந்த போருக்கு இருக்கக்கூடிய அழகை இந்த திருவிடந்தையில போய் பார்க்கணும். நாகப்பட்டினம் பெருமாள் கூட அவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது. நித்திய கல்யாண பெருமாளை பார்த்தா ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இருக்கிற இவளும் வெண்மதி போல் திருமுகத்தன்மை செழிகளன் நமதும் பிறந்த அவளும் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகியும் ஆசைவிடானால் இவளையன் பண்ணி கொல்லியம் பாவை சொல்லும் நின்றால் மயந்திருந்த இவளை உண்மத்தால் நினைந்திருந்தால் இவரெந்தை எந்திருக்கிறானே. ஆச்சரியமான பெருமாள். குனிந்த ரிஷி. குனின்னு நான் சொல்றது ஆக்ஷன் தமிழ்ல குனியும் வரும். இல்ல ரிஷி பேரு குனி. இந்த குனிந்த ரிஷிக்கு ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை காடவர்னு ஒரு மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். காடவருக்கு நிறைய பெண்கள் பிறந்தார். இவ்வளவு கணக்கு சொல்லுங்க 360. அப்போ 360 பொண்ணாசாக்க பெரிய 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 குடும்பமா இருக்கும் போது ஆனா 360 பேரும் ஓட் போட்டுதான் நல்லா இருக்கும். இந்த 360 பேர் பொண்கள் அந்த 360 பொண்ணு அப்பா ரொம்ப பயன்றாரு. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு கர்ப்பத்துல என்ன ஆகும், வீட்டு குழந்தை 4 குழந்தையாவே பார்த்து ஒரு குழந்தையாவே பார்த்தாரு நிறுத்திருக்கலாம். ஆனா 360 குழந்தைகள் அதாவது மங்களமே பாடலே சுகமே பாடல 360 பொண்கள். 360 பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தினுடைய செலவு வச்சுன்னா எப்போ பண்ணி முடிக்கிறது பெருமாளுக்கு சரணாகி பிரதேவ பிரபன்னாலே கவாசினிக்கு யாருக்கே சரணாகி பண்ணார். பெருமாள் ஆத்தானா பொண்ணு ஒன்னா சேர்த்து அவளே தாயார் என்கின்ற உருவில் பெருமாள் நித்தியப்படி ஒரு கல்யாணம் பண்ணார். கடைசியில் ஒன்னா சேர்த்தார். நித்தியப்படி கல்யாணம் பண்ணார். அவருக்கு நல்ல பிராக்டிஸ். இப்போ அவருக்கு நல்ல பரிச்சயம் எவ்வளவு ஆகும் எவ்வளவு செலவு. அதனால கல்யாணம் ஆக வேண்டியவா அவர்கிட்ட போய் கேட்டு அவரே லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு வச்சுக்கோ அதுக்காக வச்சுக்கோ திருவண்ணம் இன்னைக்குதான் வச்சுக்கோ போட்டுக்க மாட்டா. அதனால வந்து
இதெல்லாம் வச்சு அவரே சிலவெல்லாம் போட்டு கொடுத்துருவார். அதனால திருவிடந்தை எந்தை பிரானே. அதனால இந்த நாரதருக்கு ஒரு சந்தேகம் வந்ததான், பெருமாளுக்கு பரப்பமா சௌஷீல்யமா குணம், ரெண்டு குணம் ஞாபகம் சொல்லுவோம். இது வேதாந்தா கிளாஸ் இல்ல, கொஞ்சம் சுலபமான கிளாஸ் தான். ஆனா உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஸ்வரூப நிரூபக தர்மம், நிரூபிக ஸ்வரூப விசேஷனம். பெருமாளை விட்டு அகலாத குணங்கள் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம். சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மன் சொல்றோம். மூணு குணம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், குற்றமற்ற தன்மை, இதெல்லாம் சேர்த்து ஸ்வரூப நிரூபக தர்மம். பெருமாளை விட்டு அகலாத குணங்கள், இன்செட்டபிள், அப்ப சித்த விசேஷமா இருக்கக்கூடியது. இது அவருடைய நேச்சர், ஸ்வரூப நிரூபக தர்மம். ஆனா அந்த பெருமாளை விசேஷித்து சொல்லக்கூடியதற்கு நிரூபித ஸ்வரூப விசேஷம். ஔதாரியம், காம்பீரியம், ஸ்தைரியம், காரண்யம், மார்கவம், ஆர்ஜவம், வாத்சல்யம், இந்த போன்ற குணங்கள். நான்கு ஒரு சந்தேகம் கொடுத்தா, அவர் எங்கேயோ கொஞ்சம் சந்தேகிக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பெருமாளுக்கு பரத்வம் குணம் வசதியா, சௌஷீல்யன்ற சௌரபியங்கிற குணம் வசதியா? அந்த சந்தேகத்தை பெருமாள் தீர்த்த விட அந்த இடம். அதனால ஹரிகேசவன் என்கின்றவன் திருவிடந்தையில் நித்தியப்படி பெருமாளுக்கு அவருடைய அடியவர்களுக்கு கரியாராதன கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். கரியாராதனா ஸ்தலசுத்தி பண்ணி இலையை விட்டு அழகாக அந்த தண்ணீருக்கு ஒரு குவளையை வைத்து அவருக்கு போஜனம் இட வேண்டும். கரியாராதனம் பரம விஷ்ணு தர்மோத்தர புராணத்தை சொல்லிட்டு ஆராதனம் சிரேஷ்டம் விஷ்ணு ஆராதனம். விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னா அவருடைய அடியவர்களுக்கு சாப்பாடு போஜனம் இடுவது. அதனால இந்த ஆச்சரியமான இந்த க்ஷேத்திரம் திருவிடந்தை எந்திருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முக்கியமான க்ஷேத்திரம்னு ஒரு குறிப்பு வச்சுருந்தோம். அதனால 63வது விதேசம் ஈசிஆர்லயே வந்துருவாங்க, சமுத்திரக்கரையிலேயே வந்திருக்கும். மாமல்லபுரம், திருவிடந்தை ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூன்சி. அங்க இருக்கக்கூடியவாழ்ல சனாதன தர்மத்தை பத்தி ஒரு உயர்ந்து சொல்வா. திருவள்ளிக்கேணின்னு பேரு. மீனவர் பொழிவை நார்மலர் பொழிவான் வேட்டையோடு சென்னழிந்து காலவர் வேளன் கையடி கராவன் காலினை கல்ல ஆணையின் உயரம் தீர புல் ஊர்ந்து சென்று நின்று ஆழி கொட்டானை பேர் அவர் சொல்லை மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. மயிலாப்பூர் வந்து மாடமா மயிலை, ஆழ்வா மயிலையும் விடமாட்டார். மாடமா மயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே. மூலவர் பெருமாள் சங்கத்தோட சிவசாதிப்பார். இப்படி வச்சிருப்பார் பெரிய. இவருக்கு வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு பேர். உற்சவருக்கு பார்த்தசாரதி பேர். ஆனா என்னன்னா பார்த்தசாரதி கோவில் பிரசித்தம். வெங்கட கிருஷ்ணன் பேர். சுமதி என்கின்ற மகாராஜா திருப்பதிக்கு சென்றாராம். திருப்பதிக்கு சென்று சங்க சக்கர கதாபாணி பெருமாளை பார்த்துவிட்டு, நீ கிருஷ்ணராக எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அது வேற கோரிக்கும், ஆனா நீயுமா இருக்கணும், திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கணும், ஆனா கிருஷ்ணரா இருக்கணும். ஆழ்வார் இந்த ரெண்டு செடி எல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப எப்படி பண்றது? இந்த கஷேத்திரத்தை பண்ண முடியாது. திருப்பதியில ஏற்கனவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். திருவல்லிக்கேணி போயிருப்பேன். திருவல்லிக்கேணிக்கு போனா அந்த வெங்கடேஸ்வரனுடைய அம்சம் கொண்ட கிருஷ்ணரா சங்கம் நீங்கி காட்சி கொடுத்தார். அதனால வெங்கடேஸ்வரனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த கிராஸ் வேங்கட கிருஷ்ணன் பேரு. சுமதி என்கிற மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தார் பெருமாள். வேங்கட கிருஷ்ணர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி என்ன செய்ய வாய்ப்பு? நிறைய அம்பு துறைகள் இருப்பீங்க. அர்ஜுனனுக்காக அத்தனை அம்பையும் பகவான் வாங்கிட்டாரா பார்த்தசாரதி என்கிறார். அதாவது ஒரு விஷயம் கேட்டுமா, திருப்பதியில பெருமாள் வருவதற்கு பூர்வம் இருந்தவர் யார்? ஆரியராக இருந்தார். இந்த பெருமாள் வெங்கட கிருஷ்ணன் வருவதற்கு பூர்வம் இருந்த பெருமாள் மன்னாகன். நீங்க அந்த பிரதட்சணா வர இடத்துல ஒரு ரங்கநாதர் சிரிப்பு பண்ணுவார். அதுதான் இந்த மூலமூர்த்தி. இந்த கோவில இருந்து எதிர்மாறு வெங்கட கிருஷ்ணன் அப்போ இன்க்ளூட் பண்ணி வாங்கிட்டார். இப்போ கேரளத்துல குருவாயூர் கஷேத்திரத்துக்கு ஒரிஜினலா சிவன் தான் இருந்தார். அந்த ஊர்லயே சிவன் தான் இருந்தார். ஞாபகம் மம்மி ஊர்னு பேரு. அப்போ சிவபெருமான் கிட்ட குருவும் வாயும் கேட்டார், குறைச்சி இடம் கொடுக்கணும் அப்படின்னு. குறைச்சி கொடுத்து ஒரு 1/2 கிரவுண்ட் கொடுத்தார். அது 1/2 கிரவுண்ட், 1 கிரவுண்ட் ஆகி, 1 ஏக்கர் ஆகி, 2 ஏக்கர் ஆகி, 100 ஏக்கர் ஆகி, 1 ஏக்கர் ஆகி, ஊர் பேரே மாற்றிட்டார் பெருமாள். கம்பெனியே குருவாயூரும் மாற்றிட்டார். அதனால இப்ப பாதி பேருக்கு அந்த ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கிறதே தெரியாது. மம்மி ஊர்னு பேர். அந்த மாதிரி இந்த இடத்த மன்னாகன் பெருமாளுக்கு. அடுத்தது இந்த கஷேத்திரத்தை இந்த பிரதட்சிணமா இந்த பெருமாளை போய் சேவிக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோ, நாச்சியார் கோவில் மாதிரி. பெருமாள் வெங்கட கிருஷ்ணனா, உற்சவர் பார்த்தசாரதியா, பக்கத்துல ருக்மிணி தாயாரா, அதுக்கு பக்கத்துல பலராமர், இந்த பக்கம் பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி. ஞாபகம், பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி. அந்த பக்கம் பலராமர், ருக்மிணி தாயார், வெங்கட கிருஷ்ணன், முன்னாடி பார்த்தசாரதி. பிரதட்சிணமா வர சமயத்துல ஒரு தாயார் சன்னதி யாரு?
வேதவதி. அந்த வேதவதி தாயார் இந்த வெங்கட கிருஷ்ணனுடைய தாயார் இல்லை, பத்னியில மன்னாத பெருமாளுடைய தாயார் வேதவதி தாயார். வேங்கட கிருஷ்ணனுக்கு ருக்மிணி தாயார் தான் உள்ளே இருக்காரு. அதனால இது வந்து வேதவதி தாயார் மன்னாத பெருமாள். அந்த வேதவதி தாயார் சன்னதி பின்னாடி நீங்க வந்து கஜேந்திர வரதன் எம்பெருமான் செய்வார். பொதுவா கஷேத்திரத்துக்கு போனா என்ன நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் எல்லாம் நின்றுட்டு போல நடந்து பணக்க கோலத்தையும் அது கஜேந்திர வரதனால இருப்பார். அல்லி பூக்கக்கூடிய கேணி அல்லி கேணி என்கின்ற திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரம். அடுத்தது இந்த இடத்துல வியாசர் ஆத்திரேயருக்கு கொடுத்த அந்த விக்கிரகத்தை தான் அங்க வந்து ஸ்தாபனம் பண்ணி ஆராதனம் செய்து வருகின்றார்கள். திருமண பிரதட்சிணமா வர சமயத்துல சிங்காடி ஒரு சிங்கம் இருக்கும். சிங்கவராகி திருவல்லிக்கேணி கண்டேன். இந்த கோவில் விசேஷம் தெரியுமோ, முன்னாடி ஒரு துவஜஸ்தம்பம், பின்னாடி ஒரு துவஜஸ்தம்பம். இவருக்கு ஒரு பிரம்மோற்சவம், அவருக்கு ஒரு பிரம்மோற்சவம். தெள்ளிய சிங்கம். அந்த அழகிய சிங்கத்திட்ட பிரார்த்தனை பண்ணா நடக்காததே இல்லை. அவ்வளவு சுப்பிரசித்தமான இடலாம். நரசிங்கம்னா அது நடத்தி கொடுக்கும். கிருஷ்ணர் ராமர் 500 வருஷம் ஆயிட்டாரு வீடு கட்டுறதுக்கு. அவருக்கே வீடு 500 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம போய் கேட்டா 4 வருஷம் ஆகும். நரசிம்மர் தான் அங்கு அப்பொழுதே அவர் இயக்க முடியாது. நரசிம்மர் தான் உடனே அவர் யோகி மாதிரி. அதாவது உடனே என்கின்றவர் வந்து இந்த குலத்தில் கைரவணி புஷ்கரணி, அந்த கைரவணி புஷ்கரணி அவர் தியானம் செய்து கொண்டிருக்க சுற்றி கண்ணை வந்து பார்த்தா ஆணி பெண்ணி குட்டி ஒரு ஃபேமிலி தான் இருக்கு. அவர் யோசிச்சார், தியானம் செய்வதற்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்காது, இந்த குலத்தில் இன்னும் நீயே இருக்கக்கூடாதுன்னு. இந்த அந்த கைரவணி புஷ்கரணி நீ இருக்கக்கூடாதுன்னு இங்க தேடி பிடிச்சு அங்கே ஒரு போட்டோ எடுத்து பாருங்க நீ இருக்குன்னு. அவர் சொன்ன ஸ்தல புராணத்துல நீயே இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டார். பேயாழ்வாருடைய பாசுரம், வந்துதைத்த வெண்தேர்கள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒரு அள்ளி தாமரையாள் ஒன்றிய சீர் மாறவன் திருவள்ளி கேணியால் சென்று பேயாழ்வார் பாடித்தார். பேயாழ்வார் அவதரித்தது மயிலாப்பூர், ஆனா திருவள்ளி கேணி இல்லை. அவர் சித்திரப்படப்பட்ட பிறந்தார். ஆனா அவர் பாடிக்கிறது அந்த பெருமாள். இந்த ஒரு பெருமானை தமிழர்கள் தப்பே சொல்ல முடியாது. மீசையோட இருக்க மீசை இல்லைன்னுட்டா வடதேசத்திலையும் வந்துட்டார், கைவர் பாசையும் வந்துட்டார், அந்த பக்கத்திலையும் வந்துட்டார், இந்த பக்கத்திலையும் வந்துட்டார். வந்து ஏறி இருக்கின்றார், வந்து ஏறி எல்லாம் மீசையோட இருக்கா, கருப்பா இருக்கா, எல்லாம் இருக்காரு. எல்லாம் ஒரு தப்பு சொல்லவே முடியாது இந்த பெருமாள் மேல. அதான் மீசை. ஆனா இந்த மீசையோடு கூடிய எம்பெருமான் குறிப்பிட்ட நாள் வருஷத்துல வரும்போது மீசை இல்லாம சேவை சாதிப்பார். அப்போ உபயோகம் நிறைவேற்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உபயோகம் மீசை வச்சுட்டாருன்னா இந்த கல்பண்ண சாமியெல்லாம் கூட இவர் மீசையை பார்த்துதான் வச்சுக்கணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு மீசை அவ்வளவுதான் இருக்கும் இந்த பெருமாளுக்கு.